அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் பேக் டு சல்லு கிச்சன். இன்றைக்கான ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா பீஸா. இது வந்து நம்ம ஈஸ்ட்டு சீஸ் ஓவன் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கப் அளவு மைதா, கொஞ்சமாக சால்ட்டு, ஒரு பிஞ்ச் பேக்கிங் பவுடர், அப்புறமா பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதை நல்லா நம்ம சப்பாத்திக்கு எப்படி மாவு பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்திங்கன்னா ஒரேடியாக தண்ணி ரொம்ப இதாகிடும். அதுக்காக பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி திரட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஒரு 1/2 hour அப்படியே விட்டுடலாம். அதுக்குள்ளே நம்மளுக்கு தேவையான டாப்பிங்ஸ்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். நான் இதில் எப்படி கட் பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப தின்னாக கட் பண்ணாதீங்க. வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணிட்டு அதை அப்படியே தனித்தனியாக பிரித்து எடுத்துடுங்க. நம்ம வெங்காயம் கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா கேப்சிகம் எடுத்திருக்கேன். ஒரு கேப்சிகத்தை அப்படியே நம்ம கட் பண்ணி ஃபஸ்ட்டு உள்ளே அந்த விதைலாம் இல்லாமல் கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா நீட்ட வாக்கில் கட் பண்ணிடலாம். மெலிசாக கட் பண்ணுங்கள். கேப்சிகம் ரொம்ப தடிசாக அந்த மாதிரி கட் பண்ணாதீங்க. இதில் பார்த்திங்கன்னா நான் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு செஞ்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஸ்வீட் கார்ன் ஆட் பண்ணிக்கலாம். ஆலிவ்ஸ் இருந்துச்சுன்னா அது கூட ஆட் பண்ணிக்கலாம். மஷ்ரூம் உங்கள் வீட்டில் என்ன வெஜ்ஜஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா கேப்சிகம் தான் இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இது எல்லாம் கட் பண்ணி வச்ச உடனே இன்னொரு சைடு பார்த்திங்கன்னா ஒயிட் சாஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். பட்டர் இருந்துச்சுன்னா அது சேர்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் பட்டர் இல்லை, அதுக்காக நெய் சேர்த்துருக்கேன். 2 டீஸ்பூன் மைதா சேர்த்து அந்த மைதா நல்லா ஃப்ரை ஆகணும். கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிடுச்சு. நான் வந்து ரா மில்க் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் காய்ச்சின பால் சேர்க்குறதா இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக பால் போட்டு நல்லா அந்த மைதா லம்ஸ்லாம் இல்லாமல் நல்லா கரைச்சி விட்டுடணும். நான் வந்து ஒரு கப் பால் எடுத்திருக்கேன். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஒயிட் சாஸில் பார்த்திங்கன்னா ஆரிகானோ சேர்த்துருக்கேன். சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே லோ ஃப்ளேம் வச்சு அது கொஞ்சம் கெட்டியாகிற வரைக்கும் அப்படியே விட்டுடலாம். இன்னொரு பக்கம் ஓவனில் செய்யலை இல்லையா, அதுக்காக ஒரு பெரிய கடாயில் ஒரு கிண்ணத்தை வச்சு லோ ஃப்ளேமில் மூடி போட்டு மூடி வச்சுட்டேன். ஏன்னு பார்த்திங்கன்னா அது ஒரு 15 minutes நல்லா ப்ரீ ஹீட் ஆகணும். இப்போ நம்ம பீஸாவை வைக்கிறதுக்கு ஒரு தட்டு எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் ஊற்றி நல்லா எல்லா பக்கமும் நல்லா பரப்பி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸா மாவை எடுத்து இப்போது இந்த தட்டில் போட்டு நல்லா பரப்பிடலாம். ரொம்ப தின்னாக பண்ணக்கூடாது, கொஞ்சம் திக்காக பண்ணணும். நான் வீடியோவில் எப்படி பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி பண்ணுங்கள். மறக்காமல் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீஸா பேஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு ஃபோக் ஸ்பூன் எடுத்து அதை வந்து நம்ம நல்லா இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கலாம். ஏன்னு பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே வச்சோன்னா அந்த ஏர்லாம் போய் பீஸா பேஸ் வந்து நமக்கு பஃப் மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக இப்படி பண்ணணும். என்கிட்ட பீஸா சாஸ் இல்லை, ஸோ அதனால நான் வந்து டொமேட்டோ கெச்சப் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பீஸா சாஸ் ரெசிபி வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக போடுறேன். இப்போ நம்ம டொமேட்டோ சாஸ் போட்டாச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்சோம் இல்லையா ஒயிட் சாஸ், அதை போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். நல்லா அதிகமாகவே போடுங்க. அப்போதான் நல்லா நம்ம சீஸ் போட்டு சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க வெஜ்ஜீஸ்லாம் இப்போது வச்சிடலாம். நான் வந்து இது 2 லேயர் மாதிரி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாஸ் போட்டு அதுக்கு மேலே வெஜ்ஜீஸ்லாம் வச்சுட்டு
மறுபடியும் நான் ஒயிட் சாஸ் மேலே போட்டிருக்கேன். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா மறுபடியும் நம்ம கிட்ட இருக்க கேப்சிகமையும் ஆனியனையும் மறுபடியும் அது மேலே வச்சிடலாம். இந்த ஒயிட் சாஸ் அதிகமாக போட்டிங்கன்னா அது சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதனால நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே ஒயிட் சாஸ் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா மேலே ஆரிகேனோவும் சில்லி ஃப்ளேக்ஸும் தூவி விட்டுடலாம். நம்ம பீஸா பார்த்திங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கடாயில் வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா நல்லாவே நான் சொன்னேன் இல்லையா 15 மினிட்ஸ் நல்லா ப்ரீஹீட் ஆகிடுச்சு லோ ஃப்ளேமில். இது குக் ஆகிறதுக்கு பார்த்திங்கன்னா எப்படியும் ஒரு 45 மினிட்ஸ் ஆகும். அப்படியே மூடி வச்சிடணும். நம்ம அப்பப்போ திறந்து பார்த்துட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்படியே மூடி லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 45 மினிட்ஸ் வச்சிடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம செஞ்ச பீஸா ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம கடையிலலாம் வாங்குவோம் இல்லையா அதே மாதிரி இருந்துச்சு. இப்போ வாங்க இதை நம்ம வேறு தட்டில் மாற்றிடலாம். மறக்காமல் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக ஈஸியாக வீட்டிலே பீஸா எப்படி செய்கிறது பார்த்துட்டோம். இது பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்ட்டு சீஸ் ஓவன்லாம் யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இப்போ தான் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.